ப்ராசஸ்னா என்னன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ப்ராசஸ். அந்த இப்போ ஒரு மெயின் ஃபங்க்ஷன்னா அந்த மெயின் ஃபங்க்ஷன்லாம் சேர்த்து ஒரு ப்ராசஸ். அது வந்து கெர்னல் வந்து பூட் ஆகும்போதே வந்து ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணும். அதுக்கு வேல்யூ வந்து 0. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெயின் இதுக்குள்ள நடக்கிறது ஒரு சிங்கிள் ப்ராசஸ். இது ஒரு ப்ராசஸ். அப்படியே கதை எண்டி ஓடி போய் இந்த த்ரெட் வந்து இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது. இப்போ த்ரெட்டு வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த்ரெட்டு? த்ரெட்ங்கிறதுனா வந்து ஆக்சுவலாக ப்ரோக்ராம் பாயிண்டர். ஒரு பாயிண்டர் இல்லையா? ஆமாம். ஃபங்க்ஷன் இருக்கு தனித்தனியாக யூஸ் ஆகுது. இது ஒரு த்ரெட் வந்து இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். இன்னொரு ப்ராசஸ் ரெண்டும் ஒரே டைமில் இருக்குதுண்ணா. அப்படி கிடையாது. ஒரு ப்ராசஸர் வந்து என்ன செய்யணும், ஷெட்யூல் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பண்ணும்போது இதுக்கு டைம் இருக்கும், அடுத்த இந்த ப்ரோக்ராமுக்கு டைம் இருக்கும். இப்படி மாற்றி மாற்றி ஷெட்யூல் பண்ணிட்டே இருக்கும். அந்த ப்ரியாரிட்டியில் எப்படி ப்ரியாரிட்டி எப்படி செலக்ட் ஆகும்? எல்லாமே வந்து நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் தான். அது வந்து ஷெட்யூலிங் டைம், ஷெட்யூலிங் ப்ரியாரிட்டி அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது வந்து அர்த்தம். ஃபார் மோர் டீடைல்ஸ் ரெஃபர் www. இதுலேயே வந்து இது வந்து பேரண்ட் ப்ராசஸ். இது ரெக்கார்ட் ஆகுதா இல்லை கேமரா எடுக்குதா பாரு ஃபர்ஸ்ட். ஏன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் நம்ம. சரியா? இப்போ சைல்ட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து யூனிக்ஸில் ஒரு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பேர் ஃபோர்க். ஓகேவா? குட்டி போடும். குட்டி போடும். குட்டி போடும். ஓகே. ஃபோர்க். இந்த ஃபோர்க் ப்ராசஸ் என்ன பண்ணோம்னா ஒரு சைல்ட் ப்ராசஸை கிரியேட் பண்ணும். த்ரெட்டுக்கும் ப்ராசஸ் வித்தியாசம் இருக்குது. இந்த சைல்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா அப்படி ஒரு இமேஜ் அந்த மெயின் ப்ராசஸோட அப்படியே அந்த டேட்டா எல்லாம் ஒரு இமேஜ் இருக்குது. ஒரு ஃபோட்டோ காப்பி, ஒரு ஜெராக்ஸ். பேரண்ட் ப்ராசஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இதான் பேரண்ட் ப்ராசஸ்னா வேரியபிள் டேட்டா போர்டு பத்தலையா? ஸ்டாக் அப்புறம் அப்புறம் கெர்னல் ஸ்டாக் பத்தா அப்புறம் அப்படி போ, அவ்வளவுதான். அப்படி போ. இதுதான் வந்து ஒரு பேரண்ட் ப்ராசஸ். நாமளா நீங்க கிரியேட் பண்ற குளோபல் வேரியபிள் பேரண்ட் ப்ராசஸ்க்குள்ளே இதுல வந்து குளோபல் வேரியபிள்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிருந்தாலும் சார் பேரண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி இதுல சொல்றேன். பேரண்ட் ப்ராசஸ் தான் நீங்க எக்ஸிக்யூட் பண்ற ப்ராசஸ். இப்போ சைல்டு ப்ராசஸ்ங்கிறது ப்ரோக்ராம்க்குள்ள கோட் யூஸ் பண்ணி கால் பண்ற ப்ராசஸ். நார்மலா இப்போ வந்து நீ இந்த இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் எழுதுறேன்னா அது ஒரு தனி ப்ராசஸ். அந்த கால்குலேட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள சப்ளோ ரெண்டு மூணு இன்புட் வேற ஏதாவது ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது தனியா ஒரு சின்ன சைல்டு ப்ராசஸ். இதெல்லாம் பேரண்ட் கோட் யூஸ் பண்றாங்க. கோட் எப்போ யூஸ் பண்றியோ அது ஒரு சைல்டு ப்ராசஸ். கோட்காக கிரியேட் பண்ற ப்ராசஸ் வந்து சைல்டு ப்ராசஸ். நீ எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு தனி ப்ராசஸ். நீங்களாம் சொல்லக்கூடாது, நீங்கன்னு சொல்லணும். அப்போ ஓகே, கரெக்ட். இப்போ நீங்க ஃபோர்க் கால் பண்ணோம்னா என்ன நடக்கும்னா நான் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து மூணு இது நம்ம பண்ணுறோம். ஒன்று வந்து இந்த ஃபங்க்ஷனோட அல்காரிதம். இப்போ நல்லா ஃப்ரீயாக சொல்கிற காய் மூஞ்ச பார்த்தோன்னே சொல்றியாரு பார்க்கலாம். அல்காரிதம். அதுக்கப்புறம் ரெண்டு ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒன்று வந்து ப்ராசஸ் ஷேரிங், ஃபைல் ஷேரிங் பிட்வீன் ப்ராசஸ், அப்புறம் கம்யூனிகேஷன் பிட்வீன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஃபோர் கிரியேட் பண்ற ப்ராசஸ் வந்து ஒரு சைல்டு ப்ராசஸ். நார்மலா இப்போ எப்படி நடக்கும்னா இப்போ இங்க இருந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் லைக் IEA இங்க வந்து இன்டெலி இன்டிசி இப்படி கொடுத்துருக்கேன். இங்க பாரு, இந்த ஃபோர் கிரியேட் பண்ணிட்டு இன்டெலி பட் பேரண்ட் ப்ராசஸில் பிரிண்ட் இல்லை, பேரண்ட் ப்ராசஸில் பிரிண்ட்டே இல்லையே. ஓகே ஓகே. ஓ, பேரண்ட் ப்ராசஸில் ரெண்டு வேல்யூ வரும். சி அவுட்புட் கரெக்டா?
ஒன்று 9 இன்னொன்று வந்து 11. ஆ தப்பு. அதனால தான் ப்ராசஸுக்கும் த்ரெட்டுக்கும் வித்தியாசம் தான். த்ரெட்னா இந்த ஏ வேல்யூவே யூஸ் பண்ணிக்கும், எல்லா த்ரெட்டுமே வந்து கரெக்டாக என்ன வேல்யூ யூஸ் பண்ணும். ஆனால் ப்ராசஸிங் வந்து அப்படியே ஒரு இமேஜ் எடுத்து வைக்கிறதுனால இந்த இன்ட் ஏ இன்ட் பிக்கு தனி இன்னொரு அட்ரஸில் போயிட்டு இருக்கும். அதனால இப்போ என்னன்னா 5 6 இல்லையா, C = 0 5 6 இங்கே 11 திரும்ப சைல்டு ப்ராசஸ்க்கு 11 தான். அது எப்படி ஏன்னா இது உள்ள டேட்டா அப்படிங்க காப்பி ஆயிடுச்சு. திரும்ப இதோட அட்ரஸ் வந்து இப்போ வந்து 2000 வையேன். இதே இது இந்த போர்ட் கிரியேட் ஆகும்போது இந்த வேரியபிள்ஸ் குளோபல் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் கூட இமேஜ் எடுத்துட்டு ஒரு இன்னொரு அட்ரஸ்ல, அப்போ இன்ட் ஏ எடுத்து இன்னொரு அட்ரஸ்ல இருக்கும். அதுக்குள்ள 5 கிலோ வேல்யூ இருக்கு. புரியுதா? C ல வந்து 0 தான் இருக்கும். நீங்க ப்ளஸ் பண்ணும்போது C மாறி இருக்கு. இங்கேயும் அதே C ல புரியுதா? ப்ராசஸ் இது த்ரெட்டா இருந்தா இது நடக்காது. எல்லாமே தான் போய் மாறிடுது. ஆனா இந்த த்ரெட் வரும்போது லோக்கல் வேரியபிள் குளோபல் வேரியபிள் இல்ல. இது வந்து குளோபல் மீன்ஸ் காமன் வேரியபிள்ஸ். ஆமா. இந்த குளோபல் வேரியபிள் இருக்கு. குளோபல் வேரியபிள்லாம் வந்து கிளாஷ் ஆகும். நீ சீக்ரெட் யூஸ் பண்ணலாம் த்ரெட். ப்ராசஸ் அப்படி இல்ல. கிளாஷ் ஆகாது. பிரைவேட் வேரியபிள் இருக்கு. இத அப்படியே காப்பி பண்ணி இந்த போர்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும் இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போதைக்கு நான் இந்த ப்ரோக்ராம் எப்படி வந்து இதான் போர்ட் போல இருக்கு. இந்த போர்ட்லயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து போர்ட் வந்து ஆக்சுவலா இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் இது பண்ணி போர்ட்ல எது சைல்ட் ப்ராசஸ் எது பேரண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்போ நார்மலா இது வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் பயன் வந்துருக்கு சரியா? இப்போ இதுக்கு மேல நான் இங்க எழுதிருக்கேன். இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த போர்ட் வந்து ரெண்டு ஒரு வந்து பேரண்ட் ப்ராசஸ், ஒரு வந்து சைல்ட் ப்ராசஸ். எனக்கு ரெண்டு தனி ப்ரோக்ராம் பாயிண்ட் இருக்கு. இதை ஒவ்வொரு லைனா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்தா ப்ரோக்ராம் பாயிண்ட் ப்ராசஸ் ஒரு த்ரெட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரும். ப்ராசஸ் த்ரெட்ங்கிறது தான் ஒரு ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்பர் ஆஃப் சைல்ட் ப்ராசஸ் கிரியேட் ஆகிட்டு வரும் ஒரே த்ரெட் தான். இப்போ இங்கே என்னன்னா இந்த சைல்ட் ப்ராசஸ் வந்து என்ன நடக்குதுன்னா இங்கே ரெண்டு சைல்ட் ப்ராசஸ், ஒரு பேரண்ட் ப்ராசஸ் ஒரு சைல்ட் ப்ராசஸ். இப்போ இந்த போர்ட் எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ இதில் ஏதோ ஒரு இடத்துல வந்து எப்படி நம்ம கண்டினியூ பண்ணணும்? போர்ட் எப்போ 0 இருக்குதோ அப்போ இதுக்குள்ள போகிற ப்ராசஸ் இருக்குல்ல அது வந்து சைல்ட் ப்ராசஸ். எப்போ இந்த போர்ட் 0 இல்லாமல் வேற வேல்யூ இருக்கு நான் சொல்றேன் அது பேரண்ட் ப்ராசஸ். ஏன்னா சைல்டுக்கு வந்து 0 இருக்கணும், பேரண்ட் ஐடிக்கு 0. இதுக்குள்ள இருந்து பார்க்கும்போது போர்ட் ரிட்டர்ன் பண்ண வேல்யூ 0, சைல்டோட ஐடி வேற மணி. புரியுதா? அதுவே இங்கே எல்ஸ் இப்போ இதே போர்ட் இங்கே வந்து 0 ரிட்டர்ன் ஆகும் சைல்ட் ப்ராசஸ். இங்கே வந்து பேரண்ட் 1 ரிட்டர்ன் ஆகுது, இது 1 ரிட்டர்ன் ஆகுது. இப்போ இங்கே போய் இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. இப்போ சப்போஸ் இங்கே ஒரு ரூட் போட்டுருக்கேன் பை ஒரு இன்ஃபைனைட் ரூட் போட்டுருக்கேன் சைல்ட் டைட்டில் இங்கே போய் போட்டு பேரண்ட் கொசுக்கள் மொத்தம் அடிக்கிறேன். இதுல ரெண்டு